கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். லீசான காரியம் உமக்கது லீசான காரியம், பெலன் உள்ளவன் பெலன் இல்லாதவன், பெலன் உள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். இயேசுப்பா, எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைபடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 20ஆம் வசனம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இப்போ பவுல் அகிரிப்பா ராஜா முன்னாடி அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படிங்கிறத அவர் நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, தமஸ்குலையும் எருசலேம்லையும் அப்புறம் யூதேயா தேசம் எங்கும் நான் என்ன பண்ணேன், புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவங்கள்ட்ட தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும். அப்போ ரட்சிப்பின் அனுபவம் அப்படிங்கிறது நாம் யார்கிட்ட மனம் திரும்பி குணப்பட வேண்டிய ஒரு காரியம், தேவனிடத்தில் நாம் நம்ம மனதை திருப்பி நம்ம மனம் குணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தது, மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அப்போ வெறுமனையா கர்த்தரிடத்தில் மனம் திரும்புதல் மட்டும் கிடையாது. ஆனா நம்ம ஆத்துமால சுகம் குணப்படுதல் உண்டாகும் பொழுது நமக்குள் என்ன உண்டாகுதுன்னா, ஒரு மாற்றம் நம்மளுடைய செயல்கள்ல, நம்ம பேச்சுல, நம்மளுடைய சிந்தை, உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாவற்றிலேயும் நமக்குள் ஒரு புதுப்பிக்கப்படுகிற ஒரு காரியம் உண்டாகிறது. அப்போ அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த எல்லா இடங்களிலும் போய் அறிவித்தார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கை ஒரு பழைய வாழ்க்கை, ஒரு இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைக்குள் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாய் நம்ம சிந்தையில், நம்ம பேச்சில், நம்மளுடைய குணத்தில், நம்ம செயல்கள் ஒவ்வொன்றிலேயும், நம்ம உணர்வுகள் எல்லாவற்றிலேயும் நிச்சயமாக நாம் மாற்றத்தை காண முடியும். அப்போ அந்த மாற்றத்தை நிமித்தம் நம்ம செய்கிற கிரியைகள் அது எப்படி இருக்கும்னா, நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளாய் அது காணப்படும். இது அந்த ஒரு புதிதாக்கப்படுகிற அனுபவம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம தெய்வ சமூகத்துல போய் அனுதினமும் நம்மளை ஆராய்ந்து நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை வேத வசனங்களிலிருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அனுதினமும் என்ன ஆக்கப்படுறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவராலே அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் புதிதாக்கப்படுகிறோம். அப்போ நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் பெருகி கொண்டே இருக்கும். நம்மளுடைய மாம்ச சாயல், நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் இதெல்லாமே குறைந்து கொண்டே இருக்கும்.
இதன் நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். அப்போ எதற்காக யூதர்கள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டாங்க அப்படிங்கிறத அவர் விளக்கி சொல்லிட்டு இருக்கிறார். அவர் என்ன காரியங்களை செஞ்சாரு அப்படிங்கிறத. அடுத்ததாக 22ஆம் வசனம், ஆனாலும் தெய்வ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். அப்போ அவங்களுடைய அந்த தீய எண்ணம் அல்லது தீய திட்டம், இவரை கொலை செய்யணும் அப்படிங்கிறது தேவனுடைய அனுகிரகத்தினால என்ன ஆச்சு, அது தடையாக்கப்பட்டு கர்த்தருடைய அனுகிரகத்தினால கிருபையினால இந்நாள் வரைக்கும் நான் என்ன பண்றேன், சிறியோருக்கும் பெரியோருக்கும் நான் என்னுடைய சாட்சியை கூறி வருகிறேன் அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்றார். அப்போ தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சித்தம் திட்டம் வச்சிருக்கிறார். இப்போ பவுலுடைய வாழ்க்கையில அவர் பல இடங்களுக்கு சென்று அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார், நற்செய்தியை அறிவித்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, நம்ம தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே எதற்காக நம்மளை தேர்ந்தெடுத்தார், இது எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு அனுதின உறவு, தேவனோடு நம்ம அதிகாலமே எழுந்து தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து அவரை துதித்து பாடி அவர் மேல அன்பு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி ஆவியானவருடைய உதவியோட அந்த ஜெப நேரத்தை நம்ம அவர் பாதத்துல உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு உறவு, அவருக்குள்ளான ஒரு உறவு உண்டாகிறது. அவர் நம்ம கூட பேசுறாரு, நம்ம பேசுறத அவர் கேட்டு பதில் கொடுக்கிறாரு, நம்மளை கிருபையா நடத்துறார், ஆலோசனை கொடுத்து நடத்துறார். அப்போ இந்த அனுபவத்துல நம்ம வளர வளர நிச்சயமாய் தேவன் நம்ம வாழ்க்கையில அவர் என்ன நம்ம செய்யணும்னு விரும்புறாரு, எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு விளக்கமாய் பேசுவார். வேத வசனங்களை கொண்டு, ஊழியக்காரர்களை கொண்டு, பல நம்ம சூழ்நிலைகளை கொண்டு அவர் பேசுகிற காரியத்தை மறுபடியுமாக நம்ம வாழ்க்கையில் அதை உறுதி செய்வார். அப்போ எல்லாவற்றிற்குமே ஒரு நேரம் இருக்கிறது. அப்போ அதை வைத்து நம்ம தெய்வ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அவருக்கு சித்தமான நேரத்துல அவருக்கு சித்தமானபடி அந்த காரியம் நிறைவேறும். அப்போ நம்ம அதற்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே, உங்க சித்தம் என்ன என் வாழ்க்கையில, அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம முழுக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய பலிபீடத்துல நம்மளை வெறுமையாக்கும் பொழுது, அவருக்கென்று நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது தெய்வ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். அடுத்ததாக வேற என்னென்ன காரியங்கள் விளக்கமா அப்போஸ்தலனாகிய பவுல் மற்ற ஜனங்களுக்கு என்ன காரியங்களை சொல்றாரு, அவர் போற இடத்துல சுவிசேஷத்தின் பிரசங்கிக்கும் போது அதுக்குள்ள என்னென்னலாம் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத விளக்கமா எடுத்து சொல்றார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிற காரியங்களை அவர் சொல்றாரு. என்னன்னா, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. என்ன சொல்லியிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து? அவர் பாடுபட வேண்டியது. அப்போ ஒரு பகுதி என்னன்னா, ஏசாயா 53 இருக்கு, இயேசு கிறிஸ்து என்னென்ன விதத்துல அவர் பாடுபட போறாருங்கிறது. அப்போ அதை குறித்து அவர் சொல்றதாக சொல்றார். அப்புறம் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி, அப்போ முதலாக மரித்ததிலிருந்து உயிர்த்தெழுந்து மறுபடியும் மரிக்காமல் இருக்கிற நபர் இயேசு கிறிஸ்து, அவர் தான் முதல் நபர். அப்போ அந்த காரியம். அதுக்கப்புறம் சுய ஜனங்களுக்கும் யூதர்கள், அப்போ யூத ஜனங்களுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து வந்தார், ஒரு யூதனாக வந்தார் உலகத்துக்கு, அதான் சுய ஜனங்கள். அப்புறம் அந்நிய ஜனங்கள்னா யூதர் அல்லாதவர்கள். அப்போ அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும். அப்போ இயேசு கிறிஸ்து
ஒரு வெளிச்சமாக இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிச்சத்தை கொடுக்கிற வார்த்தையானவராக. வெளிச்சம் எதுக்குள்ள இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. அப்போ நம்ம வேதத்தை தியானிக்க தியானிக்க நம்ம சிந்தைக்குள் வெளிச்சம் வருகிறது. அதுக்கு கீழ்ப்படிய நம்ம வாழ்க்கைக்குள் வெளிச்சம் வருகிறது. நம்ம அதை அறிக்கை பண்ண நம்ம பேச்சில் வெளிச்சம் வருகிறது. அப்போ நம்ம முழுக்க கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக மூழ்கி இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது நாம் முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். அடுத்தது, இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அப்போ அகரிப்பா ராஜாவும் இருக்கிறாரு, பெஸ்துவும் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பெர்னிகேயால் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க அகரிப்பா ராஜாவுடைய சகோதரி. அப்போ இங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெஸ்துக்கு இது புரியலை, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்துச்சு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ பவுலை திட்டுறார், நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. ஒரு பைத்தியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு மென்மையாக அப்போஸ்தலனாகிய பவுல் மறு உத்தரவு கொடுக்கிறார் பாருங்க. அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கனம் பொருந்திய பெஸ்துவே, ஒரு நிதானம் பவுலுடைய வார்த்தைகள்ல, அவருடைய நடக்கையில ஒரு நிதானத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. பொறுமையா மறு உத்தரவு சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ நிச்சயமா இது பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்குள் இருந்தது நிமித்தம் அவருக்குள் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் குணம், ஆவியின் கனி. அடுத்ததாக 26ஆம் வசனம், இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன், இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன், இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. இந்த அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலையும் பவுல் சொல்லுவார், விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன், ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அகரிப்பா ராஜா யூதர்களுடைய முறைமைகள், அவங்களுடைய காரியங்களை நன்கு அறிந்திருந்தார். அதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போ பெஸ்துவை காட்டிலும் அகரிப்பா ராஜாவுக்கு நன்றாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிற காரியம் புரியும். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். 27ஆம் வசனம், அகரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா அகரிப்பா ராஜாட்டியே ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்னா, தீர்க்கதரிசிகளை நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு பவுலே பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் அப்படின்னு அவரே பதில் சொல்லிட்டு, அப்புறம் அகரிப்பா ராஜா என்ன மறு உத்தரவு கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்துவனாகிறதற்கு கொஞ்சம் குறிய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, பவுலுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு பவுலை கொண்டு பவுலுக்குள் இருந்து பேசின வார்த்தைகள் அது ஜீவன் உள்ளதாயும் வல்லமையுள்ளதாகவும் இருந்தது. அது சாதாரணமாக இல்லை. அப்போ அது நிமித்தம்தான் அதை கேட்டு கொண்டிருந்த அகரிப்பா ராஜாக்குள் தேவன் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவர் சொல்றாரு, கொஞ்சம் குறிய நீ நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நீ சம்மதிக்க பண்ற அப்படின்ட்டு அவர் சொல்றார். அடுத்ததாக பவுல் என்ன சொல்றாருன்னா, அதற்கு பவுல், நீர் மாத்திரம் அல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி
தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. அப்போ பவுல் தைரியமா ஒரு காரியத்தை சொல்றார். என்னன்னா, நீங்க மட்டும் இல்ல, இந்த வசனத்தை இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிற எல்லாருமே, யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் கிடையாது. ஆனா இந்த கட்டுகள் தவிர, அதாவது அவர் படுகிற உபத்திரவங்கள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ பவுல் எவ்வளவு ஒரு தைரியமா அறிக்கையிடுறாருல, என்னை போல் இதை கேட்குற எல்லாரும் ஆகணும் நான் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்றேன்னு சொல்றாரு. அப்போ அவருக்குள் எவ்வளோ ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை எவ்வளோ விட்டு கொடுத்திருப்பார்ல, முழுக்க முழுக்க. அப்போ அவர் ஜெபத்துல அதிக நேரம், வேதத்துல அதிக நேரம், வேதத்தை உபதேசிக்கிறதுல அதிக நேரம். அப்போ முழுக்க முழுக்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று தன்னுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். அது நிமித்தம் தான் அவரால் சொல்ல முடியுது, என்னை போல மற்றவர்களும் ஆகணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக் கொள்றேன். இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, நான் விசுவாசிக்கிறேன் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வரும், நிச்சயமாய் நம்மளும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல சொல்ல முடியும். நம்ம எல்லாருமே கடைசி மூச்சு மட்டும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவுல நம்ம எல்லாருமே வளர்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நிச்சயமாய் ஒரு நாள் நம்மளுமே மற்றவர்களும் நம்மளை போல் ஆகணுங்கிறத வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கை நம்ம வாழ்க்கையிலும் ஒரு நாள் நிச்சயமாய் வரும். அடுத்ததாக, இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாலும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து, அப்போ அதை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமா 3 பேர், அகிரிப்பா ராஜா, பெஸ்து, அப்புறம் பெர்னிக்கேயா. அப்போ இவங்கெல்லாம் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின காரியங்களை கேட்டுட்டு இவங்க என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, இவர் எந்த ஒரு குற்றமும் செய்யல, மரணத்துக்கு ஏதுவாகவோ அல்லது இவரை சிறையில வைக்கணுங்கிறதுக்கா ஏதுவாகவோ இவர் எந்த ஒரு குற்றமும் செய்யல அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தான், ஆனால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். இப்போ பவுல் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ராயனுக்கு அபயமிட்டிருந்தார். இப்போ எப்படி நம்ம மாநிலத்துல உள்ள கோர்ட்ல நம்மளுக்கு நம்மளுடைய காரியம் ஜெயிக்கலைன்னா நம்ம ஒரு ஹை கோர்ட்டுக்கு போறோம் அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். அப்போ அதே போல ஒரு மேல் அதிகாரி தான் ராயன் என்கிறவர். அப்போ அவருக்கும் பவுல் அபயமிட்டிருந்தார். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி அபயமிடாமல் இருந்தாரானால் நம்ம என்னைக்கு விடுதலை ஆக்கியிருக்கலாம் இவரை அப்படின்ட்டு சொல்லி அவங்கக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் தேவ சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனிதனாய் இருந்தார். அவரை கொண்டு தேவன் அவர் விரும்பினதை நிறைவேற்றினார். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்ம ஒரு பரிபூர்ணமா ஒப்பு கொடுத்துருக்கிறோமா தெய்வ விருப்பத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு? அப்படி இல்லைன்னா நம்ம கட்டாயம் அனுதினமும், ஆண்டவரே நீங்க என்னை ஒரு நோக்கத்தோட உண்டாக்கி இருக்கிறீங்க, ஒரு சித்தத்தோட என்னை படைச்சிருக்கிறீங்கப்பா, உங்க சித்தம் என்ன, நீங்க என்கிட்ட இருந்து என்ன விரும்புறீங்க, நான் என்ன செய்யணும், உங்க ராஜ்யத்துக்குன்னு ஏதாகிலும்ங்கிறத காட்டிலும் நீங்க விரும்புறத நான் செய்யணும். அப்போ முதல் காரியம் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாத்தையுமே தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, அவரோடு நாம் ஐக்கியப்படுவது. தனிப்பட்ட விதத்துல எப்படி இயேசு கிறிஸ்து ராமுழுதும் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்புறம் அப்பப்போ அவர் தனிமையா அவர் போறதை நம்ம வசனத்துல பார்க்கிறோம். ஏன்னா அவர் பிதாவோடு ஐக்கியப்படுவதற்காக அவர் அந்த தனிமையின் நேரத்தை பயன்படுத்தினார். அப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நேரம் நம்ம தனிமையில கர்த்தரோடு ஐக்கியப்படுறோம் நம்ம யோசிச்சு பார்ப்போமா? அப்போ அதுதான் அடித்தளமே. அப்போ அதுல நம்ம பலப்பட்டோம்னா இயல்பாகவே அல்லது ஆட்டோமேட்டிக்காகவே மற்ற காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம்,
ஆண்டவரே, அதிகாலமே எழுந்து உங்களை நான் துதிச்சு உங்க வார்த்தையை தியானிச்சு உங்க சத்தத்தை கேட்டு உங்களோடு நான் பயணிக்க விரும்புகிறேன்ப்பா. கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீங்க எப்படி பிதாவுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ நானும் அது மாதிரி ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமா? அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க எந்த நோக்கத்தோட சித்தத்தோட எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்களோ அந்த சித்தம் திட்டம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதினமும் உங்க பாதத்தில் உட்கார்ந்து உம்மோடு ஐக்கியப்பட ஆவியானவருடைய ஒத்தாசையோடு உங்க வேதத்தை தியானிச்சு எங்களை அதற்கென்று அர்ப்பணிக்க உங்க மகிமையை எங்கள் வாழ்க்கையில் பார்க்க கிருபை தாங்க. துதிகன மகிமை எல்லாம் மக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you. Thank you.